வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 9. அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. கடந்த வருடத்துல நம்ம இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாள்ல ஒரு தியானம் பண்ணணும். ஞாபகம் இருக்குதா? கிறிஸ்து எந்த இடத்தில் பிறந்தாலோ அந்த இடம் அறியப்பட்டிருக்கும். ஆமென். ஞாபகம் வருதா? கிறிஸ்து எங்கே பிறந்தாரோ அந்த இடம் அறியப்பட்டிருக்கும். கிறிஸ்து யாருக்குள்ளாக பிறந்தாரோ அவர்களும் அறியப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. மரியாள் அறியப்பட்டாள். கிறிஸ்து அவளுக்குள்ளாக பிறந்தபடியினால் இஸ்ரவேல் தேசம் இந்த நாள் வரை அறியப்படுகிறது. அந்த இடத்தில் பிறந்தபடியினால் நமக்குள்ளாக பிறந்தால் நாம் அறியப்பட்டிருப்போம். உலகமுக்கும் நம்மை குறித்து அந்த அறிவு வரும். கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்தார் என்றார். இந்த வருடத்திலுமாக ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ஒரு சிந்தையானது, ஒரு நட்சத்திரம் இயேசு பிறந்ததை அறிவிக்கின்றது, அதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. நட்சத்திரத்தை ஒரு கம்பேரிசன் பண்ணப்படுகிறது. அவைகள் நம்முடைய அருகில் பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை. சங்கீதக்காரர்கள் அதை மகிமைப்படுத்தணும். அவைகள் தேவனை டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா அவைகளை உண்டு பண்ணி ஒரு ஸ்தானம், ஒரு அந்தஸ்த ஆண்டவர் கொடுத்தபடியினால அது அதனுடைய டியூட்டி, கடமைகளை நேர்த்தியாய் அவைகள் செயல்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நட்சத்திரம் ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அது இயேசு பிறந்தார் என்பதை அவைகள் வெளிப்படுத்துகிறது. அவை யாரை வெளிப்படுத்துதுன்னா சாதாரண மனிதர்களை அல்ல. அவர்கள் கிழக்கில் யார் புறப்பட்டு வந்தாங்க? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள், அஸ்ட்ராலஜர்ஸ், ஸ்காலர்ஸ், வைஸ்மேன். ஆமென். நட்சத்திரங்களை குறித்து, சந்திர மண்டலங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிற நிலையில் இருக்கின்ற அந்த சாஸ்திரிகள், பண்டிதர்கள், அறிவாளிகளை, அவர்களை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. யார் வழி நடத்துது? நட்சத்திரம் வழி நடத்துகிறது. அதான் சொல்றாங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோ அப்படின்னு வாங்க. ரெண்டாவது, அந்த நட்சத்திரம் என்ன செய்ய, இவங்களுடைய கணிப்பானது, சிந்தையானது இது ஒரு ராஜாவை குறித்து அல்லவா அப்படின்னு சொல்லி ஏரோதனுடைய அரண்மனைக்கு போறாங்க. அது அப்பொழுது நட்சத்திரம் இவங்களிடத்துல, இவங்களை கண்கள்ல காணல. ரெண்டாவது, வெளியே வந்த பிறகுதான் இயேசு எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை என்ன செய்து கொள்றாங்க? பணிந்து கொள்றாங்க. ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்தை நான் சொன்னது போல ஒரு தேவனுடைய பிரதிநிதியாக, ஒரு மேலான நிலைகளுக்கு ஏதுவாக வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அவைகளுக்கு பேச்சு இல்லதான், அவைகளுக்கு வார்த்தை இல்லதான். ஸ்தோத்திரம். ஆனால் என்ன நோக்கத்திற்காக எந்த ஸ்தானத்துல வைத்தாரோ அந்த ஸ்தானத்தை உணர்ந்து உயர்த்தப்பட்டு அந்த நட்சத்திரம் இயேசு பிறந்தார் என்பதை அவைகள் வெளிப்படுத்துகிற நல்ல ஒரு காரியங்களை என்ன சொல்ல போனா நட்சத்திரத்திற்கு அது தோன்றினது, அநேகரை வழி நடத்துகிறது. அந்த நிலைகளுக்கு ஏதுவாக நட்சத்திரத்தை
ஆண்டவர் உயர்த்தினார், உன்னத ஸ்தானத்திலே அவைகளை வைத்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய அந்த 16வது வசனத்தை ஒன்று வாசிங்களேன். தேவன் பகலில் ஆள பெரிய சுடரும் இரவில் ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணினார். இவைகள் எதற்காகவா? ஆளுகை செய்யும்படியாக. ஸ்தோத்திரம். எதற்காக? ஆளுகை செய்யும்படியாய் நட்சத்திரத்தை உண்டு பண்ணினார். அவைகளுடைய நிலைகளில அவைகளுடைய மனதில் காணப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த காரியங்களை வேதாகமத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். ஸ்தோத்திரம். ஒன்று இல்லாத நிலைகள் அவைகளை ஆண்டவர் உயர்த்தி உன்னத ஸ்தானத்தில் வைத்து ஆளுகையை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 8ல் சொல்லுகிற பொழுது, மனிதனை நினைப்பதற்கோ அவனை நினைவு கூறுவதற்கோ என்னது? அவன் எம்மாத்திரோ தேவ தூதர்கள் தேவனை விட சற்றே சிறியவனாக, லிட்டில் லோயர் than God. ஆங்கிலத்தில் தேவனை விட ஆமென் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல மனிதனை உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சுடர்கள் ஆளுகை செய்ய, இரவை ஆள அவைகளை உண்டு பண்ணினதனுடைய அந்த நிலைமைகள் அவைகள் வெளிப்படுத்துகிறது இயேசுவை. ஸ்தோத்திரம். ஏன்னா அது யாரை வழிநடத்துகிறது? சாஸ்திரிகளை, பண்டிதர்களை வழிநடத்தி இயேசு பிறந்த இடத்துக்கு அவைகள் கொண்டு வர காரணம் என்னன்னா, அவைகளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் வைத்தார். நாசகரமான குழி, உளையான சேற்று எல்லாம் உயர்த்தி கொண்டு வந்து உன்னத நிலைகளில் வைத்து ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை விசேஷித்தவராக வைத்திருக்கிறார். அதனுடைய நோக்கங்கள் அதை உணர்ந்தால், ஸ்தோத்திரம், நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துகிறதே, நான் வெளிப்படுத்த வேண்டாமா என்கிற சிந்தனைகளை உருவாக்கும்படியால் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை, சிந்தைகளை நம்முடைய மனதிலே தந்திருக்கின்றார். படைப்பினுடைய நோக்கங்களை அவைகள் வெளிப்படுத்தினது. படைப்பினுடைய அவருடைய உயர்வை அவைகள் வெளிப்படுத்துகிறது. நட்சத்திரங்கள் வெளிப்படுத்துகிறது. தேவன் உயர்த்தினதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நபர் எவராக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் அறியும்படியாக செய்து அவர்களிடத்தில் ராஜாக்கள் கடந்து வரும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வார். வெளிப்படுத்துகின்றவர்களை தேடி அவர்களை நாடி இந்த சாஸ்திரிகள், பண்டிதர்கள் அதன் மூலமாக வந்தது போல அந்த நிலைகளுக்கு ஏதுவாக நம்முடைய நிலைமைகளை நாம் வைத்து, நான் இந்த நிலையில் இருந்து இப்படி வந்தேனே என்கின்ற அந்த உணர்வுகள், சிந்தனைகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நட்சத்திரங்கள் அதனுடைய ஆளுகை தன்மையில என்னை கொண்டு வந்தாரே என்கின்ற அந்த நிலைமையை உணர்ந்து அவர் பிறந்த பொழுது அவைகள் ஆண்டவராகிய இயேசுவை பிறந்தார் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாய் சாஸ்திரிகளை அங்கு கொண்டு சென்றது. ஏனென்றால் அவைகள் ஆளுகை தன்மையை உணர்ந்தது. அல்லேலூயா. கம்பேரிசன், ஒப்பனையாக ஆண்டவர் அவைகளை வைத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ விட்டப்பட்டாயே. ஹல்லேலூயா. பிரதான தூதன் விழுவதற்கு முன்பதாக, லூசிபர்னு சொல்லுவோமே, பிரதான தூதன், அவனை எப்படி ஒப்பிடப்படுகிறது? ஆமென், மார்னிங் ஸ்டார், நட்சத்திரம், அப்படிதான் ஒப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது நான் சொல்லி வருகிறது, நட்சத்திரத்தை ஒப்பனையாக ஆண்டவர் வைத்ததை அவைகள் உணர்கிறது.
ஸ்தோத்திரம். எனக்கு ஒப்பனையா சொல்லப்படுகிறதா? தேவனுக்கு அடுத்ததான காணப்படுகிற பிரதான தூதனுக்கு ஒப்பனையாக நட்சத்திரத்தை ஆண்டவர் வைத்ததை அவைகள் உணர்வடைகிறது. ஸ்தோத்திரம். அவைகள் உணர்கிறது. சந்தர்ப்பங்கள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது. நட்சத்திரத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தினது. சான்ஸ் கிடைக்கும் போது, நல்ல நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது, எந்த இடத்துல இயேசுவை வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்த மறந்துவிடக் கூடாது தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நட்சத்திரம் ஒப்பனை, நட்சத்திரம் ஆளுகையின் தன்மை, இரவில் ஆளுகை அதை உணர்கிறது. நட்சத்திரம் பிரதான தூதனுடைய அந்த அளவு ஆண்டவர் நினைக்கிறார் அவைகளை. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப இந்த விடிவெளி நட்சத்திரம் எங்க ஒப்பனையா சொல்லப்படுது? இயேசுவுக்கு ஒப்பனை. ஹல்லேலூயா. கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. நட்சத்திரம் முதலாவது ஒப்பனையாக அவைகள் ஆளுகை தன்மை. நட்சத்திரம் இரண்டாவது ஒப்பனையாக சொல்லப்படுகிறது பிரதான தூதனுக்கு ஒப்பனையாக. மூன்றாவது அந்த நட்சத்திரத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு ஒப்பனை என்னதுன்னா இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். இயேசு சொல்றாரு. ஒப்பனை எங்க போகுது பாருங்க, கம்பாரிசன் எங்க போகுது. அத இந்த நட்சத்திரத்தை ஆண்டவர் அப்படியே ஒப்பனையாய் கொண்டு வந்து பேசலங்க, பேச தெரியாதுங்க. ஆனா அதை ஆண்டவர் ஒப்பனையாக வைக்கிறார். தூதனாக, ஆளுகை தன்மை உடையவனாக, இரவை ஆளும்படியாய் நட்சத்திரங்களை கொண்டு பண்ணினார். அந்த ஸ்தானம் தூதன், பிரதான தூதனுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. விடிவெள்ளியின் மகனே. இந்த இடத்துல வாசிக்கின்ற பொழுது இயேசு சொல்கிறார், நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். இயேசுவே தன்னை ஒப்பனையாக சொல்லுகிறார், நான் ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எந்த நிலைகளுக்கு ஒப்பனையாக அதை கொண்டு வருகிறார் பாருங்க. அந்த ஒப்பனையை அது உணர்ந்தது. இயேசு பிறந்த பொழுது அதனால இருக்க முடியல. ஹல்லேலூயா. இயேசு பிறந்த பொழுது என்னை இந்த நிலைகளில் வைத்தாரு. அவரை நான் ஒரு ஆளுகை தன்மையை தந்தார். என்னை ஒரு பிரதான தூதனாக என்னை வைத்திருக்கிறார். இயேசுவுக்கே ஒப்பனையாக நிலைகளுக்கு என்னை அவர் வைத்தார என்கின்ற அந்த உணர்வு வந்த பொழுது அவைகள் பண்டிதர்களையும் மற்றுள்ளவர்களையும் ஒரு குரூப் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரிகள் சாதாரண 1-2 பேர் அல்ல, ஒரு குரூப், ஒரு சங்கத்தையே அவைகள் இயேசு பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த தன்மைகளை உடையதாக இந்த நட்சத்திரம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய சந்ததியில் ஒரு நட்சத்திரம் பிறக்கும் என்று அது எசேக்கியேல் புத்தகத்தில் ஸ்தோத்திரம், அது ஒரு புத்தகத்தில் அவைகள் சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய சந்ததியாக ஒரு நட்சத்திரம் அவைகள் பூமியிலே பிறக்கும். இயேசுவை குறித்து கம்பாரிசன். ஆமென். நட்சத்திரத்துக்கு கம்பாரிசன். இயேசுவை அவைகள் ஒப்பனையாக அந்த வார்த்தைகள் அங்கு சொல்லப்படுகிறது. 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எண்ணாகமத்துல சொல்லப்படுகிறது, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும்? உதிக்கும் அப்படின்னு. அவன் வாசிங்கள. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேக்குதிரின் எல்லைகளை நிர்மூலமாக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சமீபம் அல்ல, ஒரு நட்சத்திரம் என்ன இருந்தான்? யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. அது இயேசுவை ஒப்பனையாக சொல்லப்படுகிற வார்த்தை. நட்சத்திரத்தை எதுக்காக சொல்லப்படுகிறது? இயேசுவினுடைய பிறப்பை, இயேசுவை பூமியில வெளிப்படுத்துகிற தன்மையை
அந்த நட்சத்திரத்துக்கு அதுக்கு ஒரு 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 போஸ்ட் கொடுக்கப்படுகிறது. அது அதிகாரம் உடையதாக, ஆளுகை தன்மை உடையதாய், இரவு ஆளுகை தன்மை. அதை மறுபடியும் அதற்கு ஒப்பனை கொடுக்கப்படுகிறது. அது பிரதான தூதனுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அது யாக்கோபினுடைய சந்ததியாக இயேசுவை ஆண்டவரே சொல்லுகிறார், நான் அந்த நட்சத்திரமாக நான் வெளிப்படுகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய ஒப்பனை உண்மை அல்ல, ஆனால் அவைகளை ஒப்பனையாக ஆண்டவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பேச அறியாதவைகள் ஒன்று ஆண்டவர் ஒப்பனையாக வைத்த பொழுது அவைகள் சாஸ்திரிகளை, பண்டிதர்களை வழிநடத்துகிற ஒரு நல்ல நிலைகளை, உணர்வுகள், பிறப்பின் உணர்வுகளை அவைகள் உண்டு பண்ணுகிறது. ஆமென். தேவன் தாமே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமான தேவ ரகசியத்தை புரிந்து கொள்ளணும். யாருடைய மகிமைக்காக? நம்முடைய மகிமை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய உயர்வுகளுக்காக ஆண்டவர் அவருடைய மகிமைக்காகவும் நம்முடைய மகிமைக்காகவும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்முடைய மகிமைக்காக பல்லோர் ராஜ்யத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்கு ஏதுவாக, அவரை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக ஆண்டவர் ஆமென் நம்மை எப்படி ஒப்படைத்திருக்க, எப்படி அவர் சிருஷ்டித்தார் என்றால் நட்சத்திரம் அவைகள் ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதனையோ அவர் அப்படி அல்ல. டிவைன் கவுன்சிலிங், டிவைன் கன்சல்டேஷன், தெய்வீக கவுன்சிலிங், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்று பேர் ஒன்று சேர்ந்து அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய பேச்சு, அவருக்கு பரலோகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் பூமி மனிதனுக்கு, உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டிக்னிட்டி, அந்த ஒரு கௌரவம் அந்த நட்சத்திரத்தை விட மேலான நிலைகளில் அவைகள் ஒப்பனைகள். நாமோ உண்மையானவைகளாக ஆண்டவர் நம்மை படைத்தார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அப்பா பிதாவை என்று அழைப்பதற்கு ஏதுவான நிலைமைகள். ஆண்டவராகிய இயேசு அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து சிங்காசனத்துல பிதாவினுடைய வலது வாரிசம். அது அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 7ல சொல்லப்படுவது, அவை கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறது. அது சொல்லப்படுகிற போது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் சிங்காசனம். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அதற்கு அடுத்தபடியாக ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் சிங்காசனம், ஆளுகை தன்மையை கொடுத்திருக்கிறார். ஒப்பனை அல்ல, இது உண்மையான நிகழ்வுகள். நட்சத்திரங்கள் ஒப்பனை, ஆனால் நம்மையோ அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவருடைய ஆளுகை செய்துகள், உறவுகள் எல்லாம் அவரை போல. நட்சத்திரம் அதை செய்து என்றால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டிய, இயேசு பிறந்தார் என்பதை டிக்ளேர் பண்ண வேண்டிய, டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய தன்மைகள் எவ்வளவாய் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் ஒன்று வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஆகாய மண்டலத்தின் ஞானவான்கள் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள், நட்சத்திரங்களை போல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம எப்படி பிரகாசிக்கணும்? நட்சத்திரங்களை போல. ஏனென்றால் நட்சத்திரம் ஒப்பனையாக சொல்லப்பட்டவைகள். அவர் அநேகரை, பண்டிதர்களை, சாஸ்திரிகளை, அவைகளை தேவனுக்கு ஏதுவாக நீதிக்கு உட்படுத்தவைகளாக, பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனால் சிருஷ்டிப்பினுடைய நோக்கத்தை, கௌரவத்தை உணர்ந்து அதை வழிநடத்தினது. அதுபோல ஆண்டவரை, அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவர்கள் அவர்கள் எப்படி இருப்பான? என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களை போல அவர்கள் பிரகாசம் உடையவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். அதை செய்கிற பொழுது
மலையில் இருக்கிற பட்டணத்தை போல, வெளிச்சத்தை போல, ஆமென், அவைகள் நிலைகளுக்கு ஏதுவாக நட்சத்திரங்களை போல, ஆளுகை தன்மை நட்சத்திரங்களை போல, பிரகாசிக்கிற தன்மை நட்சத்திரங்களை போல, தேவன் பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துகிற தன்மைக்கு ஏதுவாக அதற்கு மேலாகவும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகின்ற அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே இந்த நாளில் நாம் எடுப்போமே என்றால் நட்சத்திரங்களை போல ஆண்டவர் பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன் தருகிற அந்த ஆலோசனை இதுதான். நட்சத்திரங்கள் அதனுடைய தன்மையை உணர்ந்தது. நட்சத்திரங்கள் அதை எதற்காக ஆண்டவர் வைத்தாரோ, ஆமென், அதை உணர்ந்தது. சந்தர்ப்பங்கள் வந்து கிடைத்த பொழுது, தேவனை மகிமைப்படுத்த அதற்கான ஒரு பெரிதான பாக்கியம் கிடைத்த பொழுது அதை உபயோகித்தது. அது ஹல்லேலூயா. பிறந்த பொழுது வானத்தில் தோன்றி அவைகள் சாஸ்திரிகளையும் பண்டிதர்களையும் இயேசுவுக்கு நேராய் கொண்டு வந்து அவரை வணங்கும்படியாக செய்தது. அந்த டிக்னிட்டி, தேவன் தந்த மகிமை, அந்த தேவன் தந்த கௌரவம், அதை உணர்ந்து அதை செய்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் இருந்தோமே, நாசகரமான குழியில் இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். அந்த நிலையில் இருந்து இந்த நிலைகளுக்கு கொண்டு வந்து அதிகாரத்தை தருகிறார். அனைவருக்கு ஜெபிக்கின்ற பொழுது தெய்வீக தன்மை வெளிப்படுகிறது, தேவ மகிமை வெளிப்படுகிறது. பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அதிகாரிகளாக, ராஜாக்களாக, மற்றவர்களுக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக ஆண்டவர் மாற்றி அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை தந்து ஆண்டவர் அந்த நிலைகளிலே வைத்திருக்கிறார்கள் என்றால் நட்சத்திரத்தை விட நான் மேலானவன், அதை விட நான் தேவன் அதிகமாய் நான் இயேசு பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துவேன் என்கின்ற அந்த ஒரு எண்ணங்கள், சிந்தைகள் இந்த நாளில் கூட வாழ்வில் அது உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். அதை செய்வோமா? தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும், செய்ய வேண்டியதை செய்யணும். நட்சத்திரம் என்ன செய்துச்சுன்னு சொன்னா, அவங்க வந்து தேவனை பணிந்து கொள்ளுகிற வரை அந்த வீட்டுக்கு மேலாக நின்றது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக இடங்களில், வீடுகளில், சபைகளில் எல்லாம் நட்சத்திரத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பனையாக வைக்கிறோம். அதெல்லாம் எவ்வளவு நாள் தான் ஓடுது. ஆனா மிஞ்சி போனா 1ஆம் தேதி 31ஆம் தேதி வருதும், அது என்ன செய்யும்? அது கடந்து போகும். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னால அந்த நட்சத்திரம், நம்ம வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் பெர்மனண்டாக இருக்காது. ஸ்தோத்திரம். ஒரு வாரம், ஒரு நாள், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதுவும் ஒரு ஒப்பனையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வும் அப்படி இருந்து விடக்கூடாது. அந்த ஒரு வாரம் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. வீடுகளில், பவனங்களில், சபைகளில் நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. 1 வீக் தான், ஒரு வாரம் தான். விசுவாசி அந்த ஒரு வாரம் தான் பிடிச்சிருக்கிறதே கஷ்டம். சிலருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ஒரு வாரத்துல சொல்லி எடுத்து பிரசன்ட கேட்டு ஒரு வாரம் பயங்கர ஜபம், ராத்திரி பகல் ஜபம், ஒரு வாரம் தான். அதுக்கடுத்து எப்படிதான் நட்சத்திரங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், இயேசுவை அவர்கள் பணிகின்ற வரை வழி நடத்தினது. சாஸ்திரிகள் சும்மா ஒண்ணு இருக்க மாட்டாங்க. அவர்கள் தேவனை, இயேசுவை பிறந்ததை பணிந்து கொள்ளுகிற அந்த நிமிடம் வரையிலுமாக வழி நடத்தி சென்றது. நம்முடைய பவனங்களில், ஆமென், நாம் நட்சத்திரமாக பெர்மனன்ஸா நம்மை பார்க்கிறவங்க, இது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய மகன், தேவனுடைய சபை என்பதை வெளிப்படுத்துகிற நிரந்தர நட்சத்திரமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் காணப்பட வேண்டும். பெர்மனன்ஸா உங்களுடைய பவனத்தை பார்க்கிற பொழுது, இது இயேசு பிறந்த வீடு, இது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு உங்களை தேடி கடந்து வரணும். இயேசு ஒரு பவனத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு சப்பானி என்ன செய்து வராங்க? பவனத்துக்குள்ளாக கொண்டு வராங்க. அந்த ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்குறாங்க. அதான் நட்சத்திரம் அந்த வீட்டுக்குள்ளால இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை, உங்களை, என்னை ஆண்டவர் அதை விட மேலாக படைத்து, சிருஷ்டித்து, ஆளுகையின் தன்மை கொடுத்து, ஆமென், அவருக்கு ஒப்பாக இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதால் எப்படி இருப்போமா? ஒப்பாக இருப்போம். மற்றது ஒப்பனை, இது ரியாலிட்டி. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஒப்பனையாக அவைகள். ஆனா நம்மை ஆண்டவர் என்ன சொன்னா, ரியாலிட்டியாக அவருக்கு ஒப்பாக இருப்போம். நினைக்கிறேன், ஸ்தோத்திரம்,
அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் எப்படியா இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் வருகிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதா எப்படி இருப்போம்? ஒப்பாக இருப்போம். தேவன் என்ன கம்பேரிசன் தாரா இருப்பாங்க நம்மள. என்ன அது நினைச்சு இமேஜின் பண்ண முடியாதுங்க. நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலைகளிலே தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எப்படிங்க? நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிலை, இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே இமேஜின் பண்ண முடியாது. அவருடைய சாயல், அவருடைய ரூபம், ஆளுகை, தன்மை எல்லாம் தந்து இயேசு பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துகின்ற நிலைகளுக்கு ஏதுவாய் ஒரு நாள், ஒரு வாரம், 2 பேரை வழி நடத்துவது அல்ல, அநேகரை வழி நடத்துவதற்குள்ளாக அநேகர் நம் மூலமாக இயேசு பிறந்தார் என்று நம்முடைய பவனத்தை தேடி வருகிற அந்த அனுபவத்துக்கு ஏதுவாய் தேவனுடைய பிள்ளைகள் நட்சத்திரங்களாக மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். இந்த பவனத்தில் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமை. இவர்கள் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்கள். பெர்மனன்ட். 1 வீக் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, நிரந்தரமாக தேவனை வெளிப்படுத்துகிற நட்சத்திரங்கள் என்கின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி, வாழ்க்கை தரத்தை தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உணரும்படியாய் தேவன் இந்த வார்த்தைகளை இந்த நாளில் தருகிறார். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களை போல. சோத்திரம். அவர்கள் என்றென்றும் நிரந்தரமான ஒரு நட்சத்திரமாக அவைகள் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரவை ஆள, பகலை ஆள, பெரிய நட்சத்திரங்களையும் சுடர்களையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். பெர்மனன்ட்லி அவைகளை செய்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமாக அவைகள் செய்து கொண்டிருக்கின்றது. சந்தர்ப்பங்கள் ஒன்று வந்த பொழுது ஆண்டவர் என்னை இந்த நிலையில கம்பேரிசன் வச்சிருக்கிறாரு. பிரதான தூதனுக்கு ஏதுவாக என்னை கம்பேரிசன் பண்ணுறார். ஆமென். விடிவெள்ளியின் மகனாகிய என்று சொல்லி அந்த பிரதான தூதனை ஒப்பனை நட்சத்திரத்திற்கு ஒப்பனையாக இயேசு சொல்லுகிறார். அவன் நானே அந்த மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளியின் நட்சத்திரம். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற புஸ்தகத்துல நட்சத்திரத்துக்கு ஒப்பனை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய அதற்கு ஏதுவான நிலைகள் இல்லை. ஹல்லேலூயா. நாமோ அவைகள் ஒப்பனை அல்ல, ரியாலிட்டி, உண்மை. நட்சத்திரங்களை விட மேலாக அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய அவை சிங்காசனத்தில் வீற்றிருக்கத்தக்க நிலைகளுக்கு ஏதுவாக அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை படைத்து அவர் உருவாக்கி நட்சத்திரத்தை விட மேலான நிலைகளில நம்மை வைத்திருக்கிறார் என்றால், ஒரு வாரம் தோன்றி ஒரு நாள் தோன்றி பவனங்களில மறைகிற நட்சத்திரமாய் அமையாத வண்ணமாய் நிரந்தரமான நட்சத்திரமாக ஒப்பனை அவைகள் வாழ்க்கை தரமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவோமே என்றால், ஹல்லேலூயா, இன்னும் உங்களை படைத்ததனுடைய நோக்கம் ஆண்டவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவருக்கு ஒப்பாக நம்மை இந்த பூமியிலே ஆளுகைக்கு தருவார். ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள் ஒப்பனை, மனிதனாகிய நீங்களும் சபையும் ரியாலிட்டி, உண்மை. சோத்திரம். அவைகள் எல்லாம் இவைகள் ஒப்பனையாக சொல்லப்படுகிறது என்றால், மனிதனே, சபையே உணர்ந்து கொள். உன் மூலமாக உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து அநேகரும் பவனத்தை தேடி இயேசு பிறந்தார் என்கின்ற அந்த செய்தியை அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் கடந்து வர வேண்டும். அதற்காக தான் உன்னை படைத்தேன் என்கின்ற அந்த வார்த்தையை இந்த நாளில் ஆண்டவர் சபைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஜீவிதத்தின் மூலமாய், எல்லா சூழ்நிலைகள் மூலமாக ஏதாவது காரியங்கள் வந்தால் நம்மை தேடி கடந்து வருகிற ஒரு நட்சத்திரமாக மாற வேண்டும். எஸ், இங்க இருக்கிறாங்க, தேடி கடந்து வரணும் நம்முடைய பவனத்துக்குள்ளாக. ஹல்லேலூயா. அந்த நிலைகள் நம்முடைய ஜீவிதத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Merry Christmas. God bless you.